சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பொட்டுக்கடல தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காரப்பொடி மீன் அப்புறம் சங்கரா மீன் ரெண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூட எக்ஸ்ட்ரா மத்தி மீனும் போட்டிருந்தாங்க. இந்த 3 மீனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே வதக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து புளி தண்ணி மசாலா எல்லாமே கரைச்சிட்டு அதை வந்து கொதிக்க வச்சு இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரசம் வச்சிட்டோம். இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு வீட்டில் படைக்கணும் இல்லையா, அதனால் வீட்டெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சமைச்சி சாப்பிட்டு முடித்த உடனே கிச்சனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கிச்சனை க்ளீன் பண்ணுற டைமில் கேஸ் இப்படி தான் இருந்தது. அப்புறம் கேஸ் எல்லாம் வந்து நல்லா கழுவி துடைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து விளக்கு எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு சுத்தமாக பெருக்கி துடைச்சிட்டோம். வழக்கமாக ஏதாச்சும் பண்டிகை அப்படின்னா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, அப்புறம் நிறைய வெரைட்டியாக சமைச்சு சாமிக்கு படைக்கிறது, இதுலேயே அந்த டே ஃபுல்லாக போயிடும். ஏதாச்சும் டிவியில் வந்து ஃபுல்லாக ஷோஸ் ஓடும், நியூ மூவிஸ்லாம் போடுவாங்க. அதில் எனக்கு வந்து அதை என்ன ஆசைன்னா, நான் உட்காந்து அதை ஃபுல்லாக வந்து ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்றது ஆசை. பார்க்கலாம் இன்றைக்காச்சும் அது முடியுதா அப்படின்னு. இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டட்டா பாய்.